ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அப்போனா ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே. 200 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ ஈஸியாக வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவுட் சைடர்ஸ்க்கு தோணும். ஆனால் உள்ளே போயிட்டு நிஃப்டியை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தான் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஃப்ளோவில் வந்து விழலை. அது எங்கே விழுன்னு தெரியாத மாதிரி தான் விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் காலையில் ஓப்பன் பண்ண உடனே விழுந்துருச்சா, சரி இங்கே விற்கலான்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருப்பாங்க. போட்ட உடனே பார்த்தோன்னா மேலே ஏறிடும். சரின்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் லாஸை போயிட்டு இந்த இடத்துல புக் பண்ணுவான். கரெக்டாக இறங்கும். இறங்குற நேரத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து திரும்ப இங்கே என்ட்ரி போடுவோம். மேலே ஏறும். திரும்ப அங்கேருந்து இங்கே புக் பண்ணுவாங்க, இங்கே போடுவாங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கரெக்டாக போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல கரெக்டாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், அப்படியே கரெக்டாக அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நடக்கிற இந்த கன்சல்டேஷன், இங்கே ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு இல்லையா, இந்த கன்சல்டேஷனில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து மன தைரியம் உள்ள ஒரு சில ட்ரேடர்ஸ்களால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல ஒரு புட்டு போட்டு திரும்ப இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு லோவில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் லாஸ் புக் பண்ணுறது, ப்ராஃபிட் புக் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்றது நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோலையுமே வந்து லாஸ் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரேடர்ஸ், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறவங்க, அவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த S1 S2 S3யில் கரெக்டாக மார்க்கெட் பார்த்தோன்னா S3 வந்து பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் வீக்குடைய லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களால் மட்டும்தான் அதை கேப்சர் பண்ணியிருக்க முடியும். பட் அவங்களுமே வந்து இந்த மாதிரியான சைட்வேஸில் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ டெய்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 டேஸாக என்னவா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்தவன் ஒரே நாளைக்கு மொத்தமாக இறங்கி தீர்த்துட்டான். ஸோ நாளைக்கு இவன் என்ன பண்ண போகிறான்றது கொஞ்சம் டவுட்டு தான். லாஸ்ட் வீக்குடைய லோவை தொட்டுட்டாப்பில். ஸோ வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ நாளைக்கு இந்த புல்லிஷை வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லை திரும்ப புல்ஸ் வந்து வரலாம், இல்லை வந்து இன்றைக்கி இவ்வளோ இறங்குனதுனால நாளைக்கு ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்ப்போம். பட் நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போயிடணுங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து புல் சைடில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புல் போட்டுட்டு கால் சைடில் போட்டுட்டு ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுறதுலாம் இல்லாமல் ட்ரெண்டு சைடு நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னுடைய ஹோல்டிங்ஸ் இந்த 2 ஸ்டாக்குமே வந்து நல்லாவே இறங்கிருக்கு. ஸோ அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஜூப்ளியன்ட் இன்கிரியாவை இதில் வந்து ஒரு 5 ஸ்டாக் வாங்கி போட்டேன். அது என்ன மந்திரமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, நான் ஸ்டாக் வாங்கி போட்ட உடனே 5 திரும்பவும் வந்து அதில் ஒரு 5 பாயிண்ட் இறங்கிடுச்சு. ஓகே, 5 குவான்டிட்டி தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா இறங்குனதுனால ஒரு 5 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வந்த ப்ராஃபிட்டை தூக்கி நம்ம அப்படியே ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம இந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்திருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் வர அன்றைக்கி ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோக்கரேஜ் வந்து 741 போயிருக்கு. ஸோ நிறைய ட்ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி ட்ரேட்ஸ் தான்.
ரொம்ப பெரிய இது இல்லை. கால் சைடு நானுமே இன்றைக்கி ட்ரை பண்ணி ஒரு 1000 அங்கே பல்ப் வாங்கிட்டு வந்தாச்சு. பட் எனிவே மண்டே வீக் ஓப்பனிங் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு டே மண்டே இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு க்ரீன் கலரில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறப்ப வெரி ஹாப்பி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.